இப்போ நம்ம வெளியே லிபியம் சிறப்பு அந்த அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் என்னன்னா சார் இப்போ ஒரு சிங்கிள் சிபிஎம் டேப்லெட்டாகவே கொடுத்தாலும் நம்ம சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலுமே ஹை டோஸில் போயிடும் சார் குழந்தைக்கு. ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு சில நான் என்ன சொன்னேன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க இந்த மாதிரி இஷ்யூ இந்த மாதிரி இதை பெரியவங்களுக்கு போட்ட மாத்திரை அப்படின்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. So, but you have to explain. I know it's sometimes நான் பார்த்துக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல் போடும் குழந்தைக்கான சிரப்பு சளி சிறப்பு எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. இங்கே மட்டும் தான் வெறும் பேரஸ்டபிள் மட்டும் கொடுக்குறாங்க. சிறப்பு சளி சிறப்பே தர மாட்டாங்க. அது கூட நல்லா பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் என்ன ஷார்ட்டேஜ் என்ன சொல்லுங்கள். ஷார்ட்டேஜ் இப்போ நம்ம ட்ராப்ஸ் கொடுத்துருக்கோம் சார். சப்ளைலாம் கரெக்டாக இருக்கா? இருக்கு சார். ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அவங்க ஹவு டு டேக் த மெடிசன் குழந்தைக்கு பார்க்குறீங்க. நீங்கள் நிற்கிறீங்க போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெகுலராக வர வைக்கிறதுக்காக அவங்க வந்து ஷார்ட்டேஜ் எல்லாம் இல்லைன்றாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க சில டாக்டர் வந்து எழுதுவாங்க, சில டாக்டர் வந்து எழுதுவாங்க. அங்கே கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். வி டோன்ட் நோ அவங்க மருந்து என்னன்னு சொல்கிறாங்க, என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்கன்னு நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே நாங்கள் கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் இன்னொன்று இல்லை சார். இப்போ எல்லாருக்குமே ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ஹை ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுங்க எக்ஸ்பிளைன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க புரியாத போது அவங்க கொடுக்கலையே அந்த மருந்து கொடுத்தா என்ன ஆகும்னா தேவைப்படும் போது அந்த மருந்து வேலை செய்யாது. 4 பஞ்சாயத்தில் staff nurses are here 24/7 they are here. Staff nurses attend to the emergency. டாக்டர் இல்லாம ஸ்டாஃப் போறீங்களா? X-ray machine. You can send the film off. ஒரே ஒன்று சார், முழு நேரம் டாக்டராக போகணும். ஏன்னா தினம் இருக்கு, அது வந்து சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு டெப்டேஷன் எப்போ போவாங்க சொல்ல முடியாது. அவங்க மேற்படுத்த போயிட்டாங்க. நீங்கள் மேற்படுத்த இவங்க மேற்படுத்த நாங்கள் என்னங்க ஆகுது ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஜேடிஓ ஃபஸ்ட்டு பேசுகிறீங்க நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். பட் வரவங்க கூட ரிப்பீட் பண்ணுறீங்க. யூ டெல் தேம் 1 year யூ டூ உங்கள் லெவலில் என்ன பண்ணணும் பண்ணுங்க. நாங்கள் எங்கள் லெவலில் என்ன பண்ணணும்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை சார் இது மாதிரி வருது அவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 டிஆர்பிபிடிஸ் ஒரு 3 months ஒன்ஸ் அவங்க ஒரு அவேர்னஸ் ட்ரை பண்ணலாம். இனிஷியலாக அவங்களே கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஆன்டிசெப்டிக் போட்டாங்க. உங்கள் லெவலில் என்ன பண்ணணும் பண்ணுங்க. நாங்கள் எங்கள் லெவலில் என்ன பண்ணணும்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை சார் இது மாதிரி வருது அவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 டிஆர்பிபிடிஸ் ஒரு 3 months ஒன்ஸ் அவங்க